இப்ப ரீசென்ட்டா நடந்த இந்த நீயா நானா ஷோல நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் கோல்டு வெர்சஸ் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதில ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, "நீங்க எல்லாத்தையும் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இன்ஃப்ளேஷன பீட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா, செல்வ மகள் திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் இதில இன்வெஸ்ட் பண்ணுங்க." அப்படின்ற மாரி அவர் அவரோட கருத்த பதிவு பண்ணியிருப்பாரு. ஈவன் இந்த செல்வ மகள் திட்டமா இருக்கட்டும், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் 7லிருந்து 8% தரும். 8.25. ஈவன் இன்ஃப்ளேஷன் இந்தியாவ பார்த்தீங்கன்னா 7%க்கு மேல இருக்கும். ஸோ என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 7% எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில ஒரு 10%, 20% அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது இல்லாம ஒரு 30% மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டுல ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாரி டைவர்சிஃபையா பண்ணும்போது, உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாகும். அதே மாரி உங்களுக்கு சேஃபான அசெட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ரிஸ்க் பெட் பண்ணி ஒரு 14, 15% இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு கடைசியில நீங்க ஒரு 4, 5 இயர்ஸ் இல்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க மொத்த அமௌண்ட்டையும் மொத்தமா சேஃபா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்பேரிங் டூ அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல இது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கடைசியில லைக் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 3, 4% கேப் நீங்க அக்குமுலேட் ஆகும்போது உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும். ஸோ அதனால இத கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி அந்த செல்வ மகள் திட்டமா இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸா இருக்கட்டும், இதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. பாய். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.